ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜெக்கேவோட வாம்பியர் கிங் கிட்னாப் ஆய வாம்பியர் கிங்கோட 2x2 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அக்கா 2x2 போடுங்க, 2x2 போடுங்க, ஏன் போட மாட்டேறீங்க, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தென் திவ்யா பாஸ்கரும் அவங்களும் நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க, எங்கே இன்னும் போடலையா அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜெக்கேவோட 2x2 பார்த்துடலாம். ஓகே, கிட்னாப் வேம்பயர் கிங் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கூட சப்போர்ட் வராது, என்னது ஆக்சுவல் ரீஅப்லோட் வீடியோ, ஸோ சப்போர்ட் வராதுன்னு நினச்சேன். பட் எனிஹவ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ இதை பார்த்துட்டு போன வீடியோ, அதாவது நம்ம 1x2க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் இதுக்கும் சப்போர்ட் தரணும். லைக் பண்ணி தென் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல் ஸ்டோரி, அதாவது 1x2 எப்படி இருந்துச்சுன்னா தென் 2x2 எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தென் இந்த ஸ்டோரி, அதாவது இந்த பார்ட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, யார் ஜியான், யார் எலிசா, ஒயன் யார், ஜேகே யார், வேம்பியர் யார், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த ஸ்டோரி அதாவது இந்த பார்ட் நீங்கள் நல்லாவே அப்படியே ஃபுல்லாக கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிட்டா கூட நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஸோ கவனமாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்ட். ஸோ ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கெலாம் நீங்கள் போக வேண்டியது இருக்கும், ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவீங்க. ஸோ ஓகே, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் போன பார்ட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு அப்புறம் அந்த பார்ட்டை 2x2 கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே வாங்க போகலாமா? ஸோ போன பட்டத்தில் முடிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த ஜானுன்ற பிளட்டி வேம்பயர் உங்களை அந்த மேஜிக் டோர் வழியாக இழுத்துட்டு போக பார்த்துருக்கோம். நீங்கண்ணா என்னை விட்டுறீங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த மேஜிக் டோர் இல்லையா நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அந்த மேஜிக் டோர் அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே டிஸ்பயர் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கீங்க. அந்த வேர்ல்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் நிற்கிறீங்க. அந்த மாளிகை அப்படியே ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. நீங்கள் உண்மை பார்த்து பயப்படுறீங்க. இப்போ அந்த ஜான்ன்ற பிளட்டி வேம்பயர் உங்ககிட்ட வருது. நீங்கள் என்னை விட்டுரு ப்ளீஸ், எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் போகணும், என்னை விட்டுரு அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பிளட்டி வேம்பயர் நோ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் மேலே ஒரு மேஜிக் பவுடரை அது தூவி விட்டுருக்கும். ஸோ அதனால நீங்கள் அப்படியே தான் மயங்கி விழுந்துடுறீங்க. நீங்கள் இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது என்ன ரூம்னே தெரியல. இப்போ அப்படியே நீங்கள் வேக்க பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லை. நீங்கள் நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போது டோர் அப்படி ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த பிளட்டி வேம்பயர் அப்படி தான் அந்த டோர் கிட்ட நின்று உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. அந்த டோர் சவுண்ட் அப்படி இருக்குது. ஸோ நீங்கண்ணா என்ன உனக்கு பிரச்சனை, என்னை விட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எலிசா என்னை விட்டு போக நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஜான்ன்ற வேம்பயர் கேட்குது. நீங்கள் ஐயோ நான் எலிசா இல்லை, நான் வயன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லை நீ எலிசா தான், என்னோட எலிசா, இந்த நாட்டின் இளவரசி எலிசா அப்படின்னு அந்த ஜான்ன்ற வேம்பயர் என்னென்னமோ சொல்லுது. உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை. இல்லை நீ நினைக்கிற எலிசா நான் இல்லை, என்னை விட்டு, சாதாரண ஒரு பொண்ணு தான், இளவரசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் அந்த பிளட்டி வேம்பயர் ஜான்ன்ற வேம்பயர் உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. உங்ககிட்ட போய் க்ளோஸாக வருது. இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ அந்த ஜான்ன்ற வேம்பயர் அப்படியே ஒரு நார்மலான ஒரு ஆளாக மாறிடுது. லைக் அவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எலிசா என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் ஜான், என் ஞாபகம் இல்லையா எலிசா உனக்கு? இப்போ நீ இருக்கே அது உன்னோட அறை தான், நீ இருக்கும் அந்த இடம்தான், உனக்கு ஞாபகம் இல்லையா எலிசா? என்ன எப்படி மறக்க உனக்கு தோணுச்சு? அன்றைக்கி நம்ம 2 பேரும் அந்த இடத்துலேருந்து அப்படியே மறைஞ்சு போனோமே, உனக்கு ஞாபகம் இல்லை எலிசா? நான் ஜான் எலிசா. 500 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணிட்டு செத்தோமே, உனக்கு ஞாபகம் இல்லையா எலிசா? அடுத்த பிறவிலன்னு வந்தா ஒன்றா வருவோன்னு. என்ன எலிசா
எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் ஜான் எலிசா அப்படின்னு அந்த வேம்பியர் ஒரு நார்மலான மனுஷன் போல மாறி அது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் இல்லை, என்னை விட்டு, எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் யார் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜான் அவர் பார்க்குறாரு. இப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, எலிசா உனக்கு ஞாபகம் வரலையா? எனக்கு ஞாபகம் வரலையா எலிசா? என்ன ஞாபகம் வரலையா? சரி, அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது, உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே மறுபடியும் ஒரு மேஜிக் பவுடர் எடுத்து அப்படி தூவி விட்ட உடனே நீங்கள் மயங்கி விழுந்துறீங்க. இப்போ ஜான் அப்படி உங்களை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்காரு. நீங்கண்ணா அப்படி மயங்கி தான் இருக்கீங்க. ஸோ அந்த இடம் ஒரு சரியான காடு, ரொம்ப பாழடைஞ்சு போன காடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் ஜான் அப்படி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ ஜான் ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் ஜான் உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே அங்கே இருக்க ஒரு கல்லில் அப்படி உங்களை படுக்க வைக்கிறாரு. இப்போ ஜான் அப்படியே அந்த குகைக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காரு, ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்காரு. ஸோ அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு லைட்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஜான் அப்படி உள்ளே போயிட்டு இப்போ யார் கூடயே வராரு. அவர் பார்க்க லைக் புத்தா மாதிரி இருக்காரு. லைக் இந்த புத்தாலாம் இருப்பாங்கல்ல, மேலே ஆரஞ்சு கலர் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் தான் வராரு. இப்போ அவர் பார்த்துட்டு, சொல்லு ஜான், என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போது ஜான் பார்த்துட்டு, எலிசாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, எல்லாம் மறந்துருச்சுன்றா, என்ன ஆச்சு அவளுக்கு? ஏன் அவள் அடுத்த பிறவி தானே வந்திருக்கா, ஏன் அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா? ஏன் ஆனால் ஆகும்போது எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஆனால் ஏன் அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை? சொல்லுங்கள் குருஜி, ஏன் அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு ஜான் கேட்குறாரு. இப்போ புத்தா பார்த்துட்டு, அப்போது இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் என்னமோ பண்ணுறாரு. மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இப்போது எப்படியோ எலிசாக்கு எல்லாம் நினப்பு வர மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ புத்தா பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எவ்வளோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணியும் எதுவுமே நோ யூஸ், நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்போ புத்தா அப்படி பார்க்குறாரு. ஜான் இங்கே வாங்க அப்படின்னு இப்போ அப்படியே தான் அந்த புத்தா உள்ளே எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ ஜான் கேட்டோன்னே, ஜான் நான் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், இந்த பொண்ணுக்கு எதுவும் ஞாபகம் வர மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஜான் பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க குருஜி, அப்போது எலிசாக்கு எதுவும் நினைப்பு வராதா, அவளுக்கு என் ஞாபகம் வராதா, நான் அவள் கூட இருந்த நாட்கள் அந்த நொடிகள் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வராதா அப்படின்னு ஜான் கேட்குறேன். ஜான் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், அவங்களுக்கு வேணால் நீங்கள் அவங்க கூட எவ்வளோ நாள் இருந்தீங்களோ அதை சொல்லுங்கள், உங்களோட 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஏதாவது ஞாபகம் வந்தாலும் வரும், நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க கேட்குற முறையில் கேட்பாங்க, நீங்கள் சொல்லி பாருங்க அப்படின்னு அவர் புத்தா சொல்லிட்டு அவர் தியானத்துக்கு போயிட்டாரு. இப்போ அப்படியே தான் ஜான் யோசிச்சுட்டு அப்படியே உங்களை கூட்டிட்டு வந்து திரும்ப அந்த அறையில் படுக்க வைக்கிறாரு. இப்போது ஒரு 5 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க, சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, பார்த்தா ஜான் தான் உட்காந்துருக்காரு. ஜான் அப்படியே கிட்ட வந்து, எலிசா உனக்கு எதுவும் இல்லையே, நீ நல்லா இருக்கல அப்படின்னு இப்போ வயன் பார்த்து கேட்குறாரு ஜான். ஆனால் வயன், என்னை விட்டுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில, ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்ன வேணும் என்கிட்டேருந்து, என்னை கடத்திட்டு வந்து இப்போலாம் பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு வயன் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஜானுக்கு கடுப்பு வருது. என்ன விடணும், என்ன விடணும், சொல்லு எலிசா சொல்லு, நீயும் நானும் சாக்கும் போது என்ன சொன்னோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த ஜென்மன் ஒன்று எடுத்தா நீ என்னோட மனைவியாக வருவேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் இப்போ நான் ஒன்று பார்த்துட்டேன், எனக்கு நீ கிடச்சிட்டுன்ற சந்தோஷத்தில் இருக்கும் போது என்னை விட்டுருங்க, என்னை இந்த இடத்துலேருந்து எங்கே கூட்டு போயிடுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு புரியலை எலிசா, ஆனால் நீ எனக்கு வேணும் எலிசா. நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம் தெரியுமா, அது உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஜான் என்ன பண்ணுறானா உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை, நீ எதுவும் சொல்ல வேணாம், என்னை விட்டால் போதும், நான் அம்மா கிட்டே போகணும், அம்மா அப்பா வந்திருப்பாங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜானுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியா, உன்னை விட்டுருணுமா, விடவா எலிசா, ஆனால் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன் எலிசா, நீ கிடைக்கும் போதே நான் பிடிச்சிட்டேன் எலிசா, ஆனால் நீ திரும்ப கிடைக்க மாட்டியே எலிசா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னை விட்டுட்டேன்னா எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன் அப்படின்னு ஜான் கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி எலிசா,
உன்னை விட்டுடுறேன், உன்னை விட்டுறேன் எலிசா அப்படின்னு ஜான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, அவளுக்கு எப்போ இங்கே விட்டா போதுண்டா சாமி போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஜான் அவர் நேரம் எங்கே வந்திருப்பாருனா அந்த காட்டுக்கு தான். காட்டுக்கு வந்து புத்தாவை மீட் பண்ணலான்னு வந்திருப்பாரு. இப்போ புத்தா தியானத்தில் இருக்காரு. குருஜி, நான் நான் ஜான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஜான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புத்தாவும் இப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. என்னாச்சு என்னாச்சு ஜான், அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லை குருஜி, அவளுக்கு ஞாபகம் வரல, ஆனால் அவள் என்னை விட சொல்கிறா, நான் விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கருப்பான கழுகு அப்படியே குருஜியை அட்டாக் பண்ணிட்டு போகுது. இப்போ ஜான் தான் அங்கேருந்து ஒரு அம்பு எடுத்து அந்த கழுகை சாவடிக்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப கொடூரமான கழுகாக இருக்குது. அந்த கழுகு ஈஸியாலாம் சாகலை, அது இன்னுமே துடிச்சிட்டு இருக்கு. இப்போது அப்படியே குருஜி மந்திரத்தெல்லாம் போட்டு அதை சாவடிச்சிடுறாரு. இப்போ குருஜி அப்படியே ஒரு கண்ணை மூடுறாரு. மூடிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி, ஜான், இது ஒரு சரியான தீய சக்திக்கான அறிகுறி மாதிரி இருக்கு, என்னமோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு டக்குன்னு மறுபடியும் கண்ணை மூடுறாரு. இப்போ அவருக்கு என்னமோ சம்திங் ஃப்ளாஷ் அவுட் ஆகுது பிரெயினுக்கு. டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி, ஜான், இப்போ நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு இப்போ புத்தா கேட்குறோம். குருஜி, அது எலிசாவை திரும்பவே அவங்க வீட்டில் அனுப்பிடலான்னு. ஐயோ ஜான், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, வேணாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவன் சாக மாட்டான், அவன் சாக மாட்டான். அவனை அழிக்கணும். நீங்களும் எலிசாவும் சேர்ந்து அவனை சாவடிச்சாதான் அவன் சாகுவான். இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு இன்னும் நிறையா தீய சக்திகளை உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் தான், இதுதான் முதல் அறிகுறி, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். எலிசாவை விட்டுறாதீங்க. நீங்கள் மட்டும் அந்த தப்பான விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு அழிஞ்சிரும். இந்த பிரம்மாண்டமான இந்த நாடு அழிஞ்சிரும். வேணாம் ஜான், நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு இப்போ அந்த குருஜி சொன்னோடனே அவர் தியானத்துக்கு திரும்ப போயிடுறாரு. ஜானுக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் ஜானுக்கு புரியுது. அப்போ அவன் வந்துட்டுருக்கான், அவன் வந்துட்டுருக்கான், விடக்கூடாது. எலிசா என்னோடது, நான் தரமாட்டேன் யாருக்கும் அப்படின்னு இப்போ ஜான் நேராக ஓடி வந்து இப்போ உங்களை பார்க்கறதுக்காக வராரு. அதான் நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜான் அப்படி உங்ககிட்ட காது கிட்ட வந்து, அடிச்சிரு எலிசா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அவனை அழிக்க முடியும் எலிசா, புரிஞ்சுக்கோ எலிசா. உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி தான் ஆகணும், ஆனால் அவனை சாவடிக்கணும். அவனை அழித்தா மட்டும்தான் தீய சக்திகள் எதுவும் நம்ம நாட்டை தாக்காது. உன்னையும் என்னையும் பிரித்து அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை நான் தனியாக எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு ஆனால் எதுவும் முடியல. அதனால தான் நீயும் எனக்கு துணையாக வரணும் எலிசா, எனக்கு வேறு வழி தெரியல எலிசா அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னமோ வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தா ஜான் தான் முன்னாடி நிற்கிறாரு. நீங்க பயந்துடுறீங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை எலிசா, எனக்காக ஒரு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு ஜான் கேட்டோடனே, வயனும் என்ன உதவி அப்படின்னு வயன் கேட்குறா. இப்போ அப்படி ஜான் பார்த்துட்டு, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஞாபகம் வரலன்னா உன் இடத்துக்கு நான் அனுப்பிடுறேன். என்ன எலிசா என்ன சொல்ல வர அப்படின்னு வயனை பார்த்து ஜான் கேட்குறாரு. இப்போ வயனும், அது உன்னை கெஞ்சி கேட்குறேன் எலிசா, தயவு செஞ்சு என் கூட வா எலிசா, நான் அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறேன், நீ அதுக்கப்புறம் இடத்துக்கு நீ போய்க்கலாம், அதுக்கப்புறம் நான் ஒன்றை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜானுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. வயனும், சரி எங்கே போகணும், நான் கூப்பிட்டு போகிறேன், நீ வா அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜான் அப்படியே வயனை அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. எலிசா, வா இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது ஒரு அரண்மனைனால ஒரு ராஜா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், சென்டர் ஆஃப் த அரண்மனை. ஸோ அப்படி இப்போ அப்படி ஜான் காட்டுறாரு. இங்கே தான் உங்கள் அப்பா உட்காந்துட்டு நாட்டை அழுந்துட்டு இருந்தார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் அப்படி உனக்கு எல்லா கதையும் சொல்கிறேன், அப்போது உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஜான் அப்படி கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஓகே ஆமஸ், வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே பாஸ்டாக தான் இருக்க போது, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஓகேவா? ஸோ வாங்க போகலாமா? ஸோ இப்போ அப்படியே ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது அங்கே இருக்க சபையில் இருக்க எல்லாருமே ஏஞ்சி நின்றுட்டுருக்காங்க, ஏன்னா அங்கே ராஜா வரப்போகிறாரு. ஸோ அப்படி தான் எல்லோரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ராஜா வராரு, அவருக்கு கூட ஒரு பொண்ணு வந்துட்டுருக்காங்க. ஆமாம், அவங்க தான் இந்த நாட்டோட இளவரசி. ஸோ அவங்களும் கூட வந்துட்டுருக்காங்க. இப்போ ராஜா அப்படி அவரோட இடத்துல உட்கார்றாரு. அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம இளவரசி உட்கார்றாங்க, இளவரசி எலிசா. இப்போ அப்படி ராஜா அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேனாதிபதி,
அந்த மக்களை எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு இப்போ அப்படியே ராஜா ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போது அங்கே இருக்க ஒரு சேனாதிபதி அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அப்படியே தான் அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்றதுக்காக போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஜனங்க, எல்லாருமே வயசானவங்க, கொஞ்சம் யங்கானவங்க அப்படியே வராங்க. அவங்க கையில் அப்படியே பச்சை குழந்தைங்களாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு 1 இல்லை 2 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி குழந்தையோட தான் அங்கே இருக்க லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போது பெரிய குறை இருக்குது. இப்போ அப்படியே தான் ராஜா முன்னாடி நின்றுக்கிட்டு, ராஜா எங்கள் நிலத்துல நாங்கள் நிறைய பயிரை விளைய வச்சுட்ருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா பன்னிங்களும் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுது ராஜா. அது என்னன்னு நீங்கள் தான் ராஜா தீர்ப்பு சொல்லணும். எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம் ராஜா. நீங்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள், பொதுமக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜாவும் புரியுது, உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது மந்திரி அப்படின்னு கூப்பிட்டோனே, மந்திரி ராஜா சொல்லுங்கள். இது எத்தனை நாள் நடந்துட்டுருக்கு? ராஜா இவங்க சொல்கிறத பார்த்த உடனே ஒரு வாரத்துக்கிட்ட நடந்துட்டுருக்கு ராஜா. ஒரு வாரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த விஷயம் தெரியும்ல உங்களுக்கும்? தெரியும் ராஜா. தெரிஞ்சுக்கிட்டே அப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு மந்திரின்ற அந்த இடத்த தப்பான இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதில் நான் வேற யாராவது இந்த இடத்துல உட்காரச்சா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? ஐயோ ராஜா, ஆமாம். அப்புறம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் அது நினைக்க கூட இல்லை. இப்போ சொல்கிற மந்திரி, இதுக்கப்புறம் இதே திரும்ப நடந்துச்சுன்னா உங்களை மந்திரின்ற இடத்துலேருந்து நான் தூக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. ஐயோ ராஜா, அப்பெல்லாம் இது பண்ணுறாதீங்க. உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நேரம் வரல. என்ன நேரம் வரல? ஏன் நேரம் வரல? இதுக்கும் நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கள் மந்திரி அப்படின்னு ராஜா கோவத்தில் கேட்குறாரு. இப்போ அப்படியே ராஜா பொதுமக்களை பார்த்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பயிர் அப்படியே நாசமாக போச்சோ அது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்து சேரும். நான் அந்த பண்ணிங்களை என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு ராஜா அப்படியே இப்போ சொல்கிறாரு. அந்த பொதுமக்களும் ரொம்ப நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ராஜா அப்படியே மந்திரியை பார்த்து முறைச்சி, இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அவங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு காதில் விழுந்துச்சுல, போங்க அதுக்கான வேலையை செய்யுங்க. இதையாவது ஒழுங்காக செய்யுங்க, இல்லைன்னா மந்திரியிலேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். போங்க மந்திரி அப்படின்னு இப்போ ராஜா சொன்னனே, மந்திரியும் ஐயோ சாமி விட்டா போந்தான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எலிசா பார்த்துட்டு, அப்பா இது என்ன பிரச்சனை பண்ணிங்கன்றாங்க, என்னப்பா இது அப்படின்னு எலிசா கேட்குறாங்க. இப்போ அப்படியே ராஜா பார்த்துட்டு, ஐயோ என் இளவரசியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, அதனால உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அப்பா என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியாதா? எனக்கு 19 வயசு ஆகுது, எனக்கு இதை பற்றி புரியாது நீங்கள் சொல்லாதீங்க. இந்த நாட்டின் இளவரசினா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இப்போ இளவரசி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எலிசா அப்படி சொன்னதை வார்த்தை கேட்டோனே ராஜாவும், அப்படியா? இந்த நாட்டின் இளவரசி என்ன இருந்தாலும் எலிசா தான், ஆனால் இப்போ அதுக்கான நேரம் வரலையே இளவரசி அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இப்போ அப்படியே எலிசா பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இன்னும் உனக்கு 25 வயசு ஆகலை. 25 வயசுக்கு மேலே தான் நீங்கள் அந்த நாட்டை ஆள்றதுக்கான நேரம். இப்போ வரைக்கும் அந்த நேரத்தை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ராஜா சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போகிறாரு. இப்போ அப்படியே அங்கே இருக்க பணிப்பெண்கள், அதாவது நம்ம ராணி பின்னாடிலாம் உட்காந்துருப்பாங்க, அதே மாதிரி இப்போ இளவரசிக்கும் அதாவது எலிசாக்கும் அதே மாதிரி பணிப்பெண்கள் இருக்காங்க. இப்போ எலிசா அப்படியே அங்கேருந்து ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு, ராஜா என்ன சொன்னாங்களும் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எலிசா கேட்குறாங்க. இளவரசி, ராஜா என்ன சொல்ல வந்தாருன்னா, உங்களுக்கு இன்னும் 25 வயசு ஆனதுக்கு அப்போ தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கான எல்லா நேரமா, இப்போ எதுவும் இது கிடையாதா இளவரசி அப்படின்னு அந்த பணிப்பெண் சொன்னோன்னே, என்னால் முடியாது, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, முடியாது. இப்போ பணிப்பெண்கள்லாம், இளவரசி அவசரப்படாதீங்க. இல்லை, நான் அவசரப்படலை, என் நாட்டு மக்களை நான் தான் காப்பாற்றணும். அந்த பண்ணிங்க எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி கேட்டோன்னே பணிப்பெண்கள் ஆமான்றாங்க, எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆயுதத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது இளவரசியான எலிசா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலி வேறு மாதிரி மாறி கையில் அம்போட அப்படியே தான் அங்கே இருக்க வயல்கிட்ட போயிட்டுருக்காங்க. அங்கே தான் பண்ணிங்க இருக்கும் வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பணிப்பெண்கள்லாம், இளவரசி நாட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா ராஜாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை ஏதாவது சொல்லுவார் இளவரசி, வேண்டாம் அப்படின்னு அங்கே இருக்க பணிப்பெண்கள் சொல்கிறாங்க.
நீங்கள்லாம் கொஞ்சம் கம்முன்னு இருக்கீங்களா? இந்த நாட்டின் இளவரசினா எனக்கா எதுவும் தெரியாது. எனக்கு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும், எனக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் இளவரசி அந்த நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதாவது எலிசா அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ அப்படியே தான் அந்த வயல் முன்னாடி நின்றுக்கிட்டு எங்கெல்லாம் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அம்பு விடுறதுல ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே எலிசா எங்கே பண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சவுண்டு வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே இளவரசி பார்க்குறாங்க, அப்படியே அம்பு விட்டுட்டே இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இளவரசி எலிசா அவங்க செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பன்னிங்களை எல்லாரையும் தாக்கிக்கிட்டு அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எலிசா பார்த்துட்டே இருக்காங்க, அங்க எந்த பண்ணி வரல. சரி அப்படி கொஞ்சம் திரும்பினாங்கண்ணா, அப்படி திரும்பி பார்த்தா அங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. அது பார்க்க பன்னி மாதிரி தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எலிசா அப்படியே அதை தாக்கிடுறாங்க. அது பன்னி சவுண்டு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குது. எலிசாவும் அங்கே இருக்க ஊர் மக்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பண்ணியும் நான் கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் நிலத்துக்கு போட வேண்டிய பயிர் எல்லாமே ராஜா அனுப்பிட்டே இருப்பார், அது கண்டிப்பாக உங்களோட வீட்டு வாசப்படிக்கு வரும், அதை வச்சுட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு எலிசா சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா அது பார்க்க பண்ணி மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்குது. எலிசாவும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ எலிசா என்ன பண்ணாங்க, கிட்ட போகிறாங்க. பார்த்தா அது ஒரு மனுஷன்தான். எலிசா அவங்க அதை பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒரு மனுஷனை தாக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ எலிசா அவங்கள தூக்குறாங்க. ஆனால் அவங்கள தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக கனமாக இருக்கார் அவர். இப்போ அப்படியே அங்கே இருந்த வண்டியிலேருந்து ஒருத்தவர் வந்து, இளவரசி என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவரை கொஞ்சம் தூக்கி நம்ம வண்டியில் போடுங்க அப்படின்னு இப்போ எலிசா சொன்னோடனே அங்கே இருக்க ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ அந்த மனுஷனை தூக்கி அப்படியே வண்டியில் போடுறாங்க. அந்த மனுஷன் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. ஸோ இப்போ அவர் கண்ணை முழிக்கவே இல்லை. எலிசாவும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் கண்ணை முழிக்கல. இப்போது அந்த வண்டி நேராக இப்போது அரண்மனைக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே எலிசாவும் அவங்கள என்னோட அறைக்கு கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ எலிசா ஆர்டர் விட்டோடனே அவங்களும் சரின்னு சொல்லி அப்படியே கூட்டு வந்து விடுறாங்க. இப்போ வைத்தியரை வச்சு இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படிதான் வைத்தியர் பார்த்துட்டே இருக்காரு. அது நல்லா நெஞ்சில் அது சொருகிட்டு இருக்கு அந்த அம்பு. இப்போ எலிசா பொறுமையாக அதை எடுக்கிறாங்க. வைத்தியர் பார்த்துட்டு நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, இவர் குணமாயிடுவார், கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. இவர் பார்க்கும்போது பக்கத்து நாட்டோட படைத்தலைவனான ஜான் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க, பக்கத்து நாட்டோட படைத்தலைவனா, இவர் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு இப்போ அப்படி கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு பணிப்பெண் வந்து, ராஜா தான் பக்கத்து நாட்டோட ஒரு படைத்தலைவனை கேட்டிருந்தாரு, அதான் இருக்கும் இளவரசி அப்படின்னு அங்கேருந்து ஒரு பணிப்பெண் சொல்கிறாங்க. இப்போது எலிசாக்கெலாம் ரொம்ப பயமாயிடுது. என்ன சொல்கிறீங்க, வைத்தியரே இவர் குணமாயிடுவார்ல, இப்போ கண்ணை முழிச்சிருவார்ல அப்படின்னு இப்போ எலிசா கேட்ட உடனே அவரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இளவரசி, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்போ எலிசா அங்கே இருக்க பணிப்பெண்ணை எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படியே அந்த பெட்டில் உட்காடுறாங்க. இப்போ எலிசா அப்படியே தான் ஜானை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஜான் அப்படியே தான் ஒரு மாதிரி ரொம்ப வீக்காகி அவர் படுத்துட்ருக்காரு, ஒரு குழந்த மாதிரி. இப்போ ஜான் அப்படியே தான் எலிசா ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க, அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஜான் மேலே இருந்துட்டு சட்டையும் போடலை, மேலே பேண்டேஜ் தான், அப்படியே ஒரு துணியை வச்சு சுற்றிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி தான் அவர் ஒரு மாதிரி வீக்காக இருக்கனால அவர் படுத்துட்ருக்காரு. இப்போ பணிப்பெண்களை பார்த்து கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வாங்க, கொஞ்சம் ஒத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு இப்போது இளவரசி அப்படியே சொல்கிறாங்க. அங்கே இருக்க பணிப்பெண்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எலிசா அப்படி தான் ஜானே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம போய் இவரை போய் இது பண்ணிட்டோமேன்னு. இப்போ அப்படியே தான் ராஜா இன்னும் ஏன் வரல, அந்த படைத்தலைவன் ஏன் இன்னும் வரல, ஜான் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கத்திட்டுருக்காரு. அங்கேருந்து பணிப்பெண்கள் சுடு தண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ராஜா அதை நோட் பண்ணிவிட்டு, இங்கே வா, என்ன பண்ணுற, யாருக்கு சுடு தண்ணி அப்படின்னு இப்போ ராஜா கேட்குறாரு. அது இளவரசி கட்டளை விட்டாங்க, அதனால தான் அப்படின்னு இப்போ அந்த பணிப்பெண் சொல்லி அந்த சுடு தண்ணி எடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ ராஜாக்கு என்னது, என் மகள் கேட்டாளா, ஏன் அவள் கேட்கணும், என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக நம்ம எலிசாவோட அறைக்கு தான் நம்ம ராஜா வந்துட்டுருக்காரு. அவர் கூட அவரோட மந்திரி பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இப்போது அப்படியே தான் பணிப்பெண் பார்த்துட்டு, ராஜாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன சொல்கிறீங்க, தெரிஞ்சிருச்சா, நீங்கள் ஏன் தெரிகிற மாதிரி கொண்டு வந்தீங்க, மன்னிச்சிருங்க ராணி, அவர் என்னை பார்த்து இது எதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் இளவரசி கேட்டாங்கன்னு சொன்னேன்,
அப்படின்னு அந்த பனிப்பெண் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ எலிசாக்கலாம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படிதான் அப்படி ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கா. யாருக்குன்னா ஜானுக்கு தான். அப்படி சுடு தண்ணி எடுத்து பாடி ஃபுல்லாக வச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஜானுக்கு உடம்புலாம் வலிக்கும்னு அந்த வைத்தியர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம இளவரசி எலிசா தானே இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க தெரியாதனமா அவங்கள அம்பு விட்டனால தானே இப்போ அவர் இந்த நிலைமையில இருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் ராஜா வராங்க. எலிசா என்னாச்சு, எதுக்கு சுடு தண்ணி அப்படின்னு அவர் கேட்டே வர்றாரு. பார்த்தா இப்போ ஜான் அங்கே படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பார்க்குறாரு. அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எலிசாவும் அது ஒன்றும் இல்லைப்பா, யாரோ வந்திருப்பாங்க போல. அப்போ இவருக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதான் அதான் நம்ம நாட்டோட வண்டிலாம் ஓட்டுறாங்கல்ல, குதிரை வண்டிலாம், அவங்க தான் இவங்கள வந்து கொண்டு வந்து இங்கே விட்டாங்க அப்படின்னு இப்போது எலிசா ராஜாக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி ஒரு பொய்க்கதையை சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் நம்ம எலிசா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எலிசா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ராஜா கிட்ட போய் ஜான் என்னாச்சுப்பா அப்படின்னு இப்போ அப்படியே தான் ராஜா கேட்குறாரு. அப்பா அவர் கொஞ்சம் தூங்கட்டும், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு இப்போது இளவரசி எலிசா அப்படியே அங்கே இருக்க பனிப்பெண்களை பார்த்து நீங்கள் ஒத்தனை வச்சுட்ருங்க, அவர் கண்ணை திறந்ததுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு இப்போ எலிசாவும் ராஜாவும் போகிறாங்க. ராஜாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டை தேடி தான் வந்திருக்காரு, ஆனால் அவருக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னொன்னே ராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எலிசாக்கெலாம் சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. என்னடா போய் போய் அவர் மேலே இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படி தான் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா இளவரசி அவர் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு ஒரு பனிப்பெண் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ராஜாவும் எலிசாவும் மந்திரியும் அப்படி 3 பேர் போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜான் அப்படி உட்காந்துருக்காரு. ஜான் என்னப்பா இப்போ எப்படிப்பா இருக்கு? ராஜா அப்படி சொல்லிட்டு அவர் பவ் பண்ணுறாரு. எப்படிப்பா இருக்கு உனக்கு அப்படின்னு இப்போ ராஜா கேட்குறாரு. இப்போது ஜானும் ராஜா நல்லா தான் இருக்கு ராஜா, அது வர வழியில் யாரோ அம்பு விட்டாங்க. என்னது அம்பு விட்டாங்களா, கீழே விழலையா அப்படி ராஜா கேட்குறாரு. ஐயோ மாட்டிப்போம் போல அப்படின்னு இளவரசி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் அப்படியே இந்த அம்பு தான் அப்படி சொல்லிட்டு ஒரு அம்பு எடுத்து காட்டுறாரு. பார்த்தா அங்கே அந்த அம்பில் ஒரு சைன் இருக்கும். அதாவது இந்த நாட்டுக்கு இந்த அம்பு தான், இந்த நாட்டுக்கு இந்த அம்பு தான் அவங்க நாட்டில் அவங்கவுங்க தயாரிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட சிம்பிளையும் தான் போட்டு தயாரிப்பாங்க. அது மாதிரி அந்த அம்பில் இந்த நாட்டோட அதாவது எலிசா நாட்டோட சிம்பிள் இருக்கும். அதை ராஜா பார்த்துட்டு இது நம்ம நாட்டு அம்பு மாதிரி இருக்குது, யார் உங்கள் நாட்டுக்கு போய் தாக்க போகிறா அப்படின்னு இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது எலிசாவும் அப்பா நான் தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு எலிசா உண்மையை ஒத்துக்கிறாங்க. எலிசா என்னம்மா சொல்கிற? இப்போ ஜானும் அப்படி எலிசாவை பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே ஜான் அப்படியே விழுந்துட்டாரு. ஏன்னா எலிசா அந்த நாட்டோட இளவரசி மட்டும் இல்லை, ஒரு அழகான பொண்ணும் கூட. ரொம்ப அழகாக இருப்பாங்க எலிசா, பார்க்கவே அப்படியே ரொம்ப தேவதை மாதிரி இருப்பாங்க. ஸோ ஜான் அப்படியே அவர் மயங்கி விழுந்துட்டாரு. அப்படியே எலிசாவை பார்த்த உடனே எலிசாவை நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அப்படி ராஜா கோவம் வந்து எலிசா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? நம்ம நாட்டை தேடி ஒரு படைத்தலைவன் வந்திருக்காரு, அவர் மேலே போய் என்ன எலிசா இது? நான் அப்பயே சொன்னேன்ல இந்த நாட்டோட ராணி ஆகணும்னா இன்னும் உனக்கு 25 வயசு ஆனதுக்கப்புறம் நாட்டை ஆள்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு. இப்போ எதுக்கு எலிசா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ராஜா கத்திக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஜான் பார்த்துட்டு ராஜா நீங்கள் அவங்கள கத்திட்டு இருக்கீங்க, அதான் நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் உங்களை கத்திட்டு இருக்கீங்க, விடுங்க இளவரசி மன்னிச்சிருங்க அப்படின்னு படைத்தலைவனான நம்ம ஜான் சொல்கிறாரு. இப்போது இளவரசியான நம்ம எலிசா இல்லை நான் பண்ணதா தப்பு, நான் ஒரு பண்ணின்னு நினச்சி தான் நான் உங்கள் மேலே தாக்கிட்டேன், ஆனால் அது பண்ணி இல்லை, அது நீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு எலிசா சொன்னோன்னே இப்போ ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பு வந்து அவர் அப்படியே போயிட்டாரு. ஆனால் எலிசாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ படைத்தலைவனான நம்ம ஜானை கூப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஜான் பொறுமையாக அப்படியே ஏஞ்சி போகிறாரு. இப்போ எலிசாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜான் பார்த்துட்டு அதுக்காக இளவரசி கூட பேசாமல் இருக்குது நல்லது இல்லை ராஜா, என்ன இருந்தாலும் உங்களோட பொண்ணு, இந்த நாட்டின் இளவரசி, அவங்க அடுத்த ராணி அவங்க தான், அவங்க மேலே போய் கோவப்பட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம ஜான் சொல்கிறாரு. இப்போ அப்படியே தான் ராஜா யோசிச்சு என் பொண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், அவளுக்கு கஷ்டம் நான் என்ன நான் சொல்லாமல் வளர்த்துட்டேன், அதான் மக்களுக்கு ஒன்று அவள் கஷ்டப்படுறா எனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே எல்லாமே செய்வாள், அதனால தான் உங்கள் மேலேயே அதை தாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படியே ராஜா சொன்னோன்னே ஐயோ ராஜா நீங்கள் என் மன்னிப்பு கேட்குறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. சரி எலிசாக்கு நான் தான் உலகம், ஏன்னா அவங்க அம்மா
எலிசா பிறந்த உடனே இறந்துட்டாங்க. பிரசவ வலியால் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் தான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். இந்த நாட்டு மக்கள் கூட ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த நாட்டோட அடுத்த ராணி நீ தான், கொஞ்சம் குறும்புத்தனத்தை குறைச்சிக்கோன்னு. ஆனால் அவள் கேட்கவே மாட்டா. இப்பயும் நான் என் பேச்சை கேட்காம தான் அவள் இந்த வேலையை செஞ்சுருக்கா அப்படின்னு கொஞ்சம் ராஜா கஷ்டப்படுறாரு ஜானு. இப்போது எனக்கு புரியுது ராஜா, ஆனால் இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு உங்களை விட்ட வேறு யாரும் இல்லைல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு ஜான் சொன்னோன்னே இப்போ ராஜாவுக்கும் புரியுது. இப்போ அப்படியே ராஜா பார்த்துட்டு, ஜான் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுப்பா. என் பொண்ணுக்கு கொஞ்சம் வித்தையெல்லாம் சொல்லி கொடுப்பா. அவளும் நிறைய சண்டை போடணும், அவளும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு. அதனால எங்கள் நாட்டுக்கு நீ ஒரு 3 மாதம் வரதானே போகிற. அப்போது என் நாட்டில் இருக்கோ எல்லா சேனாதிபதிக்கும் நீ சொல்லித்தர போகிற தானே, அப்படியே என் பொண்ணுக்கு சொல்லி தருவியாப்பா அப்படின்னு நம்ம ராஜா கேட்டோடனே ஜான் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக சொல்லித்தரேன், ஆனால் நீங்கள் உங்களோட மகள்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. இப்போ ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே எலிசாவோட ரூமுக்கு வராரு. இப்போ எலிசா அப்படியே ஒரு மாதிரி சோகமா அங்கே இருக்க ஜன்னல்லேருந்து அப்படியே அவங்க ராஜ்யத்தை பார்த்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படிதான் எலிசா அப்படின்னு இப்போ அப்படியே ராஜா கூப்பிட்றாரு. எலிசா திரும்பியே பார்க்கல, அவங்க கோபத்தில் இருக்காங்க எலிசா. இப்போ அப்படியே ராஜா பின்னாடிலேருந்து, எலிசாம்மா என்னை மன்னிச்சிருமா. அப்போ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. எனக்கு என்ன பயம்னா, எனக்குன்னு யாருமே கிடையாதுமா. உங்கள் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஆசையாக இருக்கிறது ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன நமக்காக நிறையா தீமை செய்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்பாவால் தாங்க முடியாதுமா. அதனால தான் அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருமா அப்படின்னு இப்போ ராஜா அழுததை பார்த்துட்டு, எலிசா அப்பா நீங்கள் எப்போ அழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. சரிம்மா வா அந்த படை தலைவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா அப்படியே எலிசாவை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எலிசாவும் ராஜா ஒன்றா வரதை பார்த்துட்டு ஜானுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ராஜா பேசிட்டிங்களா அப்படின்னு ஜான் கேட்டோன்னே, பேசிட்டேன்ப்பா, என் பொண்ணுக்கும் நீ வித்தையெல்லாம் சொல்லி தரணும். என்ன இப்போ அப்படியே எலிசா பார்க்குறாங்க. அப்பா என்ன வித்தை? நீ தானம்மா ஆசைப்படுவ, வால் வித்தை எல்லாமே. இதுக்கப்புறம் நீ படைத்தலைவனான ஜான்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு ஜானும் அப்படி எலிசா ஒரு மாதிரி பார்க்குறாரு. எலிசாவும், அப்பா எதுக்குப்பா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எலிசாம்மா உனக்கு எல்லாமே தெரியும் தான், இருந்தாலும் தனியால் சண்டை போட உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தான் படைத்தலைவனான ஜான் வந்திருக்காரு, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார். சரியா? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட ராஜ்யத்துக்கு எதிரான ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ராஜ்யத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு வருவாங்க. அவங்க எல்லார்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுக்காக தான் எலிசா நீயும் அதில் இருந்தனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ராஜா சொன்னோன்னே எலிசாவை யோசிச்சுட்டு, சரிப்பா நான் கற்றுக்குறேன் அப்படின்னு எலிசா சொன்னோன்னே இப்போ ஜான் அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜானுக்கு அப்படி எலிசா என்னடா இடம், இதுதான் வால் இருக்கும், இங்கே தான் அம்புங்கள் இருக்கும், இங்கே தான் கத்திகள் இருக்கும் அப்படின்லாம் ஜான் கிட்ட எலிசா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜானும் அப்படியே எலிசா பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப நன்றி. ஏன் எதுக்கு? இல்லை இளவரசி, யாருமே என்னை காப்பாற்றிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்களே அதனால தான். அதுவா, எனக்கு காப்பாற்றுற மனசு அதிகம், அதனால தான் அப்படின்னு எலிசா அப்படியே கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தூரத்துலேருந்து ஏதோ ஒரு அம்பு அப்படியே வருது. இளவரசி அப்படின்னு நம்ம ஜான் கத்தினோடனே இளவரசி அப்படியே திரும்புகிறாங்க. எலிசா திரும்பி பார்க்கும்போது அந்த அம்பு நேராக இளவரசியை நோக்கி வரதை பார்த்துட்டு ஜான் என்ன பண்ணுறாருனா எலிசாவை பிடிச்சி இழுத்துக்கிறாரு அவர் பக்கமாக. அப்போ அந்த அம்பு அங்கே எங்கேயோ விழுந்துருச்சு, அதுலேருந்து ஒரு பேப்பர் அப்படியே விழுந்திருக்கு. இப்போ ஜானும் எலிசாவும் அப்படியே மேலே கீழேன்னு இருக்காங்க. நம்ம எலிசா மேலே ஜான் இருக்காரு. அப்படி 2 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. 2 பேரும் ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணாமல் அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எலிசாவோட லிப்ஸ் அப்படியே ஜானோட லிப்ஸ் அப்படியே அட்டாச் ஆகும். அதுக்கு இன்னும் 2 இன்ச்சு மட்டும்தான். இப்போது அப்படி தான் எலிசா பார்த்துட்டே இருக்காங்க. ஜான் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜான் அப்படியே அவரோட பேக் டு த வேர்ல்டு அப்படி பார்க்குறாரு. இளவரசி மன்னிச்சிருங்க, அங்கேருந்து ஏதோ ஒரு தாக்குனாங்க யாரோ, அதனால தான் அப்படி பண்ணேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சைட் பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு அம்பு மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பெரிய அம்பு. அதுலேருந்து ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து இப்போ ஜான் படிக்கிறாரு. பார்த்தா எலிசா இருக்காங்கல்ல, அவங்க நாட்டோட எதிரி தான் அதை அனுப்பியிருப்பாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி கடிதம் மாதிரி. அது ஜான் படிக்கிறாரு. உங்கள் நாட்டோட எதிரி தான் இதை அனுப்பியிருக்காங்க இளவரசி. அப்படியா, அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசா வாங்கிட்டு போய் அதை அப்படியே தான் ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா அதை படிச்சுட்டு, எலிசாம்மா உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லைப்பா
அதுக்குள்ளே படைத்தலைவனான ஜான் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு எலிசா சொன்ன உடனே நம்ம ராஜா ரொம்ப நன்றி ஜான் அப்படின்னு இப்போ நம்ம ராஜா சொன்னோடனே ஐயோ ஏன் ராஜா எனக்கெல்லாம் நன்றி, இது என்னோட கடமை, நான் பண்ணுவேன் உங்களுக்காக அப்படின்னு நம்ம ஜியான் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் மந்த்ஸ் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜியானுக்கும் எலிசாக்கும் காதல் அப்படி உண்டாகுது. ஏன்னா நம்ம ராணிக்கு, அதாவது நம்ம எலிசாக்கு நிறைய வித்தைகளாக சொல்லி தந்துட்டுருக்காரு ஜான். அப்போது 2 பேரும் ஒரு டைமும் பார்த்துக்கிறது, ஒரு டைமும் பேசிக்கிறது, அப்புறம் நம்ம ஜான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதுதான் அது அப்படி காதலாக மாறுது. எலிசாக்கும் ஜானை ரொம்ப பிடிக்கும், ஜானுக்கும் எலிசாவை ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் காதல் இருக்குது. ஆனால் 2 பேரும் வெளியே சொல்லிக்கல. 2 பேரும் ஒருத்தர் காதல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி தான் உங்களோட நாட்கள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் உங்கள் நாட்களை கெடுக்கிற மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வேற யாரும் இல்லை, எலிசா அம்மாவோட தம்பி, அதாவது எலிசாவோட மாமா. அவர் தான் இப்போ ராஜா முன்னாடி நின்று எனக்கு எப்போ எலிசாவை கட்டி கொடுப்பீங்க மாமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அப்படி தான் ராஜா பார்த்துட்டு உனக்கு எதுக்கு கட்டி தரணும், என் பொண்ணுக்கு நான் பெரிய இடத்துல கட்டி தருவேன், உனக்கெல்லாம் கட்டி தர மாட்டேன், நீ சரியான கோழன். மாமா நிறுத்துங்க, யாரை பார்த்து கோழன்றீங்க, நான் 2 போர்லேயும் ஜெயிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன கோழன்னு சொல்லலாம் அப்படின்னு இப்போ எலிசாவோட மாமா கேட்டோன்னே, இந்த வார்த்தையில் கேட்டோன்னே எலிசா இப்போ ஓடி வரா. இப்போது ஜான் அங்கே இல்லை, அவர் அங்கே போர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எலிசா அப்படிதான் அவங்க பணிப்பெண்கள் கூட அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. எலிசா எப்படி இருக்கா, உன் மாமா வந்திருக்க அப்படின்னு இப்போ அப்படியே தான் எலிசாவோட மாமா சொன்னோன்னே, சி நீயா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா போனோடனே இப்போ எலிசாவோட கையை பிடிச்சாங்க மாமா. எலிசா உன்னை கட்டிக்க போகிறவன், உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் எலிசா, நமக்கு யாரும் வேணாம், வா நம்ம போயிடலாம் அப்படின்னு எலிசாவோட மாமா அங்கே ராஜா உட்காந்துருக்காரு. அவரு முன்னாடி இந்த மாதிரி பண்ணோன்னே ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பு வந்துடுச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறாராம், நேராக அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து எலிசா மாமாவோட கழுத்தில் அப்படியே வைக்கிறாரு. போயிடு, உயிர் பிச்சை போடுறேன், என் பொண்ணு கையில் எடு அப்படின்னு இப்போ அப்படியே ராஜா சொன்னோன்னே எலிசாக்கெல்லாம் பயமாயிடுது. அப்பா என்ன பண்ணுறீங்கப்பா அப்படின்னு எலிசா கேட்டோன்னே, எலிசாமா நீ சும்மா இருமா, போ போ, உன்னை இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை விரட்டி அடித்தேன், ஏன் உனக்கு பத்தலையா, இன்னும் கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போடணுமா, மந்திரி இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே நம்ம ராஜா ஆர்டர் கொடுக்குறாரு. மந்திரியும் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படி தான் மந்திரி அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போடுறாரு. இப்போ அப்படியே எலிசாவோட மாமா பார்த்துட்டு, போகிறேன் இப்போ போகிறேன், என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணு கழுத்தை நான் தான் தாலி கட்டுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜான் அப்படியே வந்திருப்பாரு. பார்க்குறாரு யாருன்ற மாதிரி, ஏன்னா ஜானுக்கு தெரியாது. சரி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு ராஜ்யத்துக்குள்ள. இப்போ அப்படி ஜானை பார்த்துக்கிட்டே அப்படி எலிசா மாமா அப்படி கோபமாக போகிறாரு. இப்போ ஜான் அப்படி உள்ளே வந்திருப்பாரு. ராஜா என்னாச்சு அப்படின்னு ஜான் கேட்டோன்னே ஜான் கிட்ட எல்லா விஷயத்தையும் ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எலிசா மாமா ஒரு பொம்பளை பொறுக்கினே சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் என்ன இருக்குன்னா, நம்ம எலிசாக்கு மியூசிக் சொல்லி தரதுக்காக ஒரு பணிப்பெண் வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க வேற ஒரு நாட்டோட பணிப்பெண் தான். அவங்க ரொம்ப மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அழகாக வாசிப்பாங்க. அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட எலிசா மாமா ரொம்ப தப்பாக நடந்திருப்பாரு. அதனால இந்த பணிப்பெண்ணுக்கு ரொம்ப மைண்டு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதனால அவங்க ஒரு மாதிரி சைக்கோவாக இருப்பாங்க. சைக்கோனா லைக் பைத்தியம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஆயிருப்பாங்க. அதனால தான் இப்போது இதெல்லாம் தெரிய வந்த உடனே நம்ம ராஜா என்ன பண்ணியிருப்பாருனா, அப்போயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பார் எலிசாவோட மாமாவை. அதனால் அந்த கோவத்தில் தான் திரும்ப வந்திருக்காரு. திரும்ப வந்து எலிசாவை எனக்கு கட்டி வைப்பீங்களா மாட்டிங்களான்னு. அதனால தான் ராஜா இப்போ கோவத்தை தள்ளி விட்டுனேன். எலிசா அழுதுகிட்டே உள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க மியூசிக் டீச்சருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எலிசாக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா அப்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ எலிசாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு உள்ளே போயிருப்பாங்க. ஜானுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒரு நைட் டைம் போல் எலிசா அவங்களோட ரூமுக்கு வெளியே அப்படி நின்றுக்கிட்டு அங்கே இருக்க நிலாவை தூரத்துன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சூடான காற்று நம்ம எலிசாவோட நெக்கு கிட்ட படுது. எலிசாவும் அப்படி திரும்பலாம்ல. ஜான் நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம எலிசா கேட்டோன்னே, இளவரசியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏன் இளவரசி உங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு ஜான் கேட்குறாரு. ஸோ ஜான் தான் வந்திருப்பாரு. இல்லை அப்பா வந்துட போகிறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஜானை பார்த்து கேட்குறாங்க. அமைதியாக இருங்க இளவரசி, இப்போ நான் என்ன பண்ண போகிறதுன்ற பாருங்க அப்படின்னு ஜான் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, எலிசாவை அப்படியே திருப்பி, இந்த அழகான கண்கள் என்னை அவ்வளோ மயக்கிடுச்சு, இந்த மூக்கு என்னை குத்துற மாதிரி வந்துருச்சு, இந்த புருவம் என்னை இழுக்க என்னை அப்படியே கொள்கிற மாதிரி இருக்குது,
இந்த உதடு ஏன் இன்னும் என் உதடு இன்னும் காணும்னு தேடிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஜான் என்ன பண்ணுறாருனா அப்படியே எலிசாவை அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கிஸ் அப்படி லாங்காக போயிட்டுருக்கு. ஒரு டீப்பாக அப்படியே நம்ம ஜான் நல்லா அப்படியே எலிசாவை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூன் லைட்டில் எலிசா பார்க்க அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே தான் ரெண்டு பேரும் ரொம்ப அப்படி டார்க்காக அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எலிசா அப்படியே இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜியானே பார்த்துக்கிட்டே டக்குன்னு எலிசா அப்படி நம்ம ஜியானோட லிப்ஸோட அட்டாச் பண்ணுறாங்க. இது ஜான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டார். அப்படி தான் அந்த கிஸ் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்குது. ஜானோட ஹேண்ட் அப்படியே தான் எலிசாவோட ஹிப்பை இன்னுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. ஜான் அப்படி நல்லா நம்ம எலிசாவோட ஹிப்பை அப்படி ரப் பண்ணிட்டு இருக்காரு. இருக்க அப்படியே தான் அது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. எலிசா அப்படியே ஜான் போதும், யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, போதும் அப்படின்னு எலிசா சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்க அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாரா ஜான் அப்படி நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே எலிசாவை அப்படி லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே இருக்க எலிசாவோட ரூமில் அப்படியே எலிசாவை படுக்க வைக்கிறாரு. எலிசா பார்த்துட்டு வேணாம் வேணாம் ஜான் வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜானை பார்த்து எலிசா சொன்னோன்னே இல்லை இளவரசி எனக்கு இப்போவே வேணும். இப்போ ஜான் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எலிசாவை நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அழகான ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப டீப்பாலாம் போகல, ரிலேஷன்ஷிப் கூடலாம் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். அப்புறமா எலிசாவும் அப்படியே நம்ம ஜியானும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் பார்த்தா ஜியானை காணும். பார்த்தா அங்கே எல்லாருக்குமே அந்த எப்படிலாம் ஃபைட் பண்ணணும், எப்படிலாம் சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே எலிசா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் மனசுலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போது எலிசாவோட மாமாக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே எலிசானா உயிர், அதனால தான் இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் சரி அப்படி சொல்லிட்டு இப்போ என்னவே அடி வாங்கினாலும் சரி நம்ம திரும்ப போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா திரும்பவுமே எலிசாவோட அரண்மனைக்கே போகிறாரு. அங்கே பார்த்தா உன்னை வரக்கூடாது சொன்னல, எதுக்கு திரும்ப வர? ராஜா கோவப்படாதீங்க, இப்போது நான் என்ன செஞ்சா எனக்கு இளவரசி எலிசாவை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு எலிசாவோட மாமா அப்படி கேட்டோடனே எலிசா பார்த்துட்டு இல்லை நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு எலிசா சொன்னோன்னே இளவரசி எலிசா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்க, நான் ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ அப்படியே தான் எலிசாவோட மாமா பேசிகிட்டு இருக்காரு. எலிசாக்கெலாம் அப்படியே அழுகே வருது. ஜான் அப்படியே தான் இருக்காரு. அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ராஜா பார்த்துட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா, உன்னை தான் இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புறல்ல, அதையும் மீறி என் பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அலையிறல்ல, என்ன என் பொண்ணுக்கிட்ட இருக்கு அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு எலிசாவோட மாமா ஒரு மாதிரி பேசுகிறாரு. எலிசாக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி எலிசா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே எலிசாவோட மாமா பார்த்துட்டு எனக்கு எலிசா வேணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ நம்ம ராஜா கிட்ட கேட்ட உடனே அப்படியா, இப்போ நான் சொல்கிறேன் கேளு ஜான் இங்கே வாங்க. இப்போ ஜான் அப்படியே எலிசாவோட மாமா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படி ராஜா கிட்ட போகிறாரு. உடப்போ அப்படின்ற மாதிரி எலிசா மாமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படிதான் சொல்லுங்க ராஜா அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. இப்போ ராஜா பார்த்துட்டு இவன் தான் இந்த நாட்டோட படைத்தலைவன், இவனை தோக்கடிச்சு காமி, நான் என் பொண்ணை உனக்கே கொடுக்குறேன் அப்படி ராஜா சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜான் பார்த்துட்டு இருக்காரு. ஜான் எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. அப்படி ஜான் மட்டும் ஜெயிச்சிட்டானா, ஜான் தான் என்னோட அடுத்த இளவரசன், அதாவது அடுத்த ராஜா, என்ன புரியுதா அப்படின்ற மாதிரி ராஜா கத்துறாரு. இப்போ எலிசாவோட மாமா பார்த்துட்டு புரியுது, என்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது, இவனை தோக்கடிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் எலிசாவோட மாமா போயிருப்பாரு. இந்த விஷயம் எலிசாவுக்கு தெரிய வந்தோடனே ஜானை கட்டி பிடிச்சிட்டு ஜான் என்ன சொல்கிறாங்க, அப்போ எனக்கு போய் அவன் சரியான ஒரு முட்டாள், ஒரு பைத்தியக்காரன், அவன்கிட்ட போய் எங்கள் அப்பா இன்னும் இப்படி சொல்லி வச்சிருக்காரு, ஜான் என்னை இப்படியே காப்பாத்துங்க ஜான் அப்படின்ற மாதிரி இங்கே எலிசா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜான் அப்படியே எலிசா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு அப்படி தான் ஜான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்படி தான் இப்போ ஜானுக்கும் எலிசாவோட மாமாவுக்கும் செம்மையான சண்டை போயிட்டுருக்கு. எலிசாவும் ராஜாவும் அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கே நிறைய மக்கள்லாம் வந்திருக்காங்க, ஜனங்க தான், அவங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. அடுத்த இளவரசர் யார், அதாவது எலிசாவை கட்டிக்க போகிறவர் யார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜான்னா செம்மடி வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா எலிசாவோட மாமா 2 போர்லையும் ஜெயிச்சிருப்பாரு, அதனால அவருக்கு எப்படி சண்டை போடணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் ஜானுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, பட் ஆனால் நல்லா சண்டை போடுவார் தான். ஆனால்
எலிசாவோட மாமா அளவுக்கு அடிக்க முடியல. அதனால அந்த சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஜான் கீழே விழுந்துடுறாரு. எலிசாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ எலிசா மாமா அப்படியே பார்க்குறாரு. எலிசா, நீ தான் எனக்கு உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன், இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எலிசா மாமா என்ன பண்ணுறாருனா அப்படியே ஒரு காலை வச்சு ஜானை மிதிக்கிறாரு. ஜானுக்குலாம் முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஜான் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது. கீழே பார்த்தா எலிசாவோட மாமா இப்போ அப்படியே ஜான் மேலே உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னா, ஆ ஒன்னால ஒயனை அடைய முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜான் செம்மையாக சண்டை போட்டு அப்படி எலிசாவோட மாமாவை தோக்கடிச்சிடுறாரு. ஃபைனலி எலிசாவோட மாமாவும் அந்த இடத்துலயே தோத்துடுறாரு. இப்போ ஜான் தான் ஜெயிச்ச உடனே இப்போ எலிசா பார்க்குறாங்க. அப்படி ஓடி போய் ஜான் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அப்புறம் என்ன, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், ஜானுக்கும் எலிசாவுக்கும் ஃபைனலி மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஜான் அப்படி எலிசாவை பார்க்குறாங்க. எலிசா ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகா, இந்தியன் ஸ்டைல் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. ஃபைனலி ஜானுக்கும் எலிசாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபைனலி நம்ம ஜான் இந்த நாட்டோட இளவரசராகவும் மாறிட்டாரு. அதுக்கான ரிச்சுவல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் ஜானுக்கும் நம்ம எலிசாவுக்கும் முதலிரவு. ஸோ அதுக்கான வேண்டியதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜான் உட்காந்துருக்காரு. எலிசா அப்படி பால் சொம்போடு வராங்க. அப்படி ஜான் பார்த்துட்டு அந்த பால் சொம்பு அப்படியே அவங்கள்ட்ட வாங்கி வச்சுட்டு, என்ன எலிசா அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்க போறியா அப்படின்னு ஜான் கேட்டோன்னே எலிசாவுக்கு இன்னும் ரொம்ப வெக்கம் வருது. போங்க ஜான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஏஞ்சிக்கிறாங்க. இப்போது ஜான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எலிசாவை பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே எலிசாவோட ஹிப் அப்படியே கிரிப் பண்ணுறாரு. எலிசா அப்படியே பார்க்குறாங்க. ஜான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜான் பார்த்து கேட்டோன்னே, இளவரசி நீங்கள் எனக்குமே எனக்கு தான், இந்த ஜான் உங்களுக்கு தான், யார் நினச்சாலும் நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு ஜான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எலிசா அப்படியே திரும்பிக்கிறாங்க ஜானை பார்த்தபடி. அப்படியே எலிசாவும் ஜானும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. இப்போ எலிசாவுக்கும் ஜானுக்கும் எல்லாமே அந்த நைட் முடிஞ்சிருக்கும். ஃபைனல் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் போல் எலிசா ஏந்திரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எலிசாக்கும் நம்ம ஜானுக்கும் ஆவும்னா அங்கே இங்கன்னு ரொமான்ஸாக போயிட்டே இருக்கும். நிறைய தாட்டி ராஜா முன்னாடி மாட்டியிருப்பாங்க. எனக்கு சீக்கிரம் பேரப்பிள்ளையை பெற்று கொடுங்க, அது போதுன்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்படி தான் நம்ம எலிசாவும் ஜானும் சிரிச்சுக்கிட்டே போயிருப்பாங்க. இவ்வளோ நல்லா சந்தோஷமா இருந்த உங்க லைஃப்ல இப்போ அப்படி குண்டு போடுற மாதிரி ஒரு நாள் வருது. என்ன நாள்னா, அதாவது போர் நாள் தான். அப்போ எலிசாக்கு 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அது விஷயம் நம்ம ஜானுக்கு தெரிய வந்தோடனே ஜான் அப்படி ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இப்போ அப்படி தான் எலிசா பார்த்துட்டு, ஜான் நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? எலிசா நம்ம நாட்டை காப்பாற்ற நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் அந்த போர்லேயே போய் சண்டை போடுறாரு. நிறைய அடிலாம் படுது. ஆனால் இப்போ நம்ம ஜானோட நாடு தான், அதாவது எலிசாவோட அப்பாவோட ராஜ்யம் தான் இப்போ ஜெயிக்குது. அந்த போரில் இருக்க எல்லாருமே தோத்துடுறாங்க. ஃபைனலி ஜானால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட நடந்திருக்கும். இப்போ ஜான் வராரு. அப்படியே நம்ம எலிசா, ஜான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு இப்போ அப்படியே எலிசா கேட்டோன்னே ஜான் அப்படியே, ஒன்றும் இல்லை எலிசா, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஜான் கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜான் அவரோட கையை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம எலிசாவோட ஸ்டொமக்கில் வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. இப்போ எலிசாவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லியிருந்தார் வைத்தியர். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மளோட குழந்தை நல்லபடியாக பிறக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம எலிசா சொல்கிறாங்க. ஸோ இப்படியே தான் டேசஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் டேசஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, பின்னாடியே கஷ்டமும் ஒன்று வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அகெயின் ஒரு கஷ்டம் வருது. வேற யாரும் இல்லை, எலிசாவோட மாமா தான் வராரு. அவர் தான் இப்போ வேம்பியராக மாறி வராரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் வேம்பியர் போல மாற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வேண்டியது இந்த ராஜ்யத்தை அழிக்கணும். ஏன்னா அவருக்கு வேண்டியது கிடைக்கலல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜானுக்கெலாம் என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ நம்ம எலிசாவுக்கு 8 மாதம். அதனால ஜான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவரால் எதுவுமே முடியல. அங்கே நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம எலிசா கிட்ட சொல்லிட்டு, எலிசா டேய் குழந்தைய பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம எலிசா பார்த்து சொன்னோன்னே எலிசா அப்படியே, ஜான் போகாதீங்க, என் மாமா கண்டிப்பாக உங்களை இதை பண்ணிடுவார், வேணாம் நீங்கள் போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஜான் அப்படின்னு நம்ம எலிசா அழுதுட்ருக்காங்க. எலிசா அழாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இந்த போரில் போய் கலந்துக்கிறேன், உங்கள் மாமாவை நான் அழிச்சிட்டு தானே வருவேன் அப்படின்னு நம்ம ஜான் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு போகும்போது இப்போ அப்படியே தான் திரும்ப அப்படியே வராரு. என்னாச்சு ஜான்? நான் வந்தாலும் சரி வரலாலும் சரி
இந்த நாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு இப்போ அப்படியே தான் நம்ம ஜான் சொல்லிட்டு அப்படியே நம்ம எலிசாவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு போறாரு. எலிசா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க அழுது அவங்க பாடியில் வீக் ஆகிருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு பெயினே வந்துருச்சு. இப்போ அப்படியே தான் சீனை கட் பண்ணி அங்கே போர் நடக்கிற இடத்துல பார்க்கலாம். அங்கே எலிசாவோட மாமா அப்படியே ஒரு வேம்பையர் மாதிரி சரியான ஒரு பிளட்டி வேம்பையரை மாறி அப்படி நிற்கிறாரு. இப்போ ஆனால் ஜியானால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப சக்தியோடு வந்திருக்கான். ஆனால் ஜியான் கிட்ட இருக்கிறது வெறும் ஆயுதம் தான். இருந்தாலும் அவர் ஆயுதம் தான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கல. அவர் அதை வச்சு எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜான் கீழே விழுந்துடுறாரு. அவரால் முடியல. அங்கே எங்கன்னு அடியாக இருக்குது. ஜானானா இந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் இப்போது ஒரு கண்டுபிடிக்கிறாரு. இப்போது எலிசாவோட மாமாவோட நெஞ்சுக்கிட்ட ஒரு ரெட் கலரில் வைரக்கல் போல் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக அவர் அழிஞ்சிருவாருன்னு நம்ம ஜானுக்கு தெரிய வருது. இப்போ அப்படி ஜான் அங்கே தான் அப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பறந்து வந்து அப்படியே தான் அந்த வேம்பையர் மேலே ஏறிக்கிறாரு. இப்போ ஆனால் எலிசாவோட மாமா துடிக்கிறாரு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க ஒரு கத்தியை வச்சு அந்த மந்திரக்கல் மேலே குத்துறாரு. உடனே அந்த மந்திரக்கல் கீழே விழுந்துருது. ஆனால் அதில் இருக்க பவர் இன்னும் உடையில. அதனால அது அப்படியே ஜொலிச்சுட்டே இருக்குது. ஆனால் அது வந்து வேம்பையரோட நெஞ்சுக்கிட்ட இருந்து கீழே விழுந்துருச்சு. அதனால அப்படியே தான் எலிசாவோட மாமா அப்படியே டோட்டலாக மாறிடுறாரு. லைக் நார்மலான மனுஷன் போல் மாறிடுறாரு. இப்போ அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. இப்போ அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகிட்டாரு. பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஜான் அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாரு. ஆனால் அந்த கல் அது எங்கேயோ ஒரு இடத்துல புதஞ்சு போன நிலைமையாக மாறிடுது. இப்போது ஜான் அவரால் ஏந்திரிக்க கூட முடியல. அவ்வளோ பவரே அவருக்கு இல்லை. விட்டா இங்கேயே அவர் இறந்துருவார். அந்த நிலமையில தான் இருக்கார். இருந்தாலும் நான் போய் எலிசாவை பார்க்க போகிறேன்ற மாதிரி அவர் ஏந்திரிக்கிறாரு. ஆனால் கீழே விழுந்துட்டாரு. இப்போது இப்படி பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம்ல. இப்போ அதனால் எலிசா அந்த பெயினில் துடிச்சிட்டு இருக்கும் போதே இப்போ அப்படியே தான் இப்போ அப்படியே ஒரு குழந்தையோட சவுண்ட் கேட்குது. எலிசா அப்படி பார்க்குறாங்க. இப்போ அப்படி பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும்ல. பனிப்பெண்கள்லாம் பார்த்துட்டு படைத்தலைவர் ஜானுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பனிப்பெண்கள் சொன்னோன்னே எலிசாக்குள்ள அப்படி குழந்தைய தூக்கி வச்சுட்டு என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு ஜானுக்கு, என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு அப்படி எலிசா என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்து நேராக அந்த அரண்மனை முன்னாடி நின்னோடனே அப்படி ராஜா பார்க்குறாரு. அப்பா என்ன பாச்சு, ஜானுக்கு என்ன பாச்சு, அவருக்கு என்ன பாச்சு அப்படின்னு இப்போ அப்படியே எலிசா கேட்டோடனே என்ன மன்னிச்சிருமா, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எலிசாக்கு மனசே உடஞ்சிருச்சு. அப்பா என்னப்பா சொல்றீங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம எலிசா கேட்ட உடனே எலிசாவை ஹக் பண்ணலான்னு சொல்லி ராஜா வராரு. இல்லை அவர் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அப்படியே இந்த குழந்தைய அங்கே இருக்க ஒரு தொட்டிலில் படுக்க வச்சுட்டு பொன்னேரா அங்கே போர் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. பார்க்க எல்லாருமே வேம்பையர் மாதிரிலாம் இருக்காங்க, ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. இப்போ அப்படிதான் ஜான் எங்கே இருக்கீங்க, எனக்கு நீங்கள் வேணும் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் எலிசா அப்படி தேடிட்டே இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு இடத்துல நம்ம ஜான் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜான் ஜான் என்னங்க ஆச்சு உங்களுக்கு, என்னங்க ஏந்திரிங்க, எங்க எழுந்துறீங்க, என்னை குழந்தைய விட்டு போயிடாதீங்க ஜான், எழுந்துறீங்க அப்படின்னு எலிசா அழுதுட்டு இருக்காங்க. லைட்டா ஜான் கண்ணை முழிக்கிறாரு. எலிசா எலிசா முடியல எலிசா, நான் இப்போ சாக போகிறேன் எலிசா. ஆனால் நாட்டு பக்கத்தில் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இப்போ நான் சாக போகிறேன். ஜான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு தூக்குறதுக்குள்ளே அப்படி ஜான் இல்லை நான் சாக போகிறேன், ஆனால் நம்ம குழந்தை எங்க அப்படின்னு ஜான் கேட்குறாரு. ஆனால் எலிசால எதுவும் சொல்ல முடியல, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எலிசா இந்த நாட்டோட இளவரசி, நீ அழக்கூடாது ஜான், எனக்கு நீங்கள் வேணும் ஜான், எழுந்துறீங்க ஜான் அப்படின்னு எலிசா அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஜான் அப்படி கண்ணை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் எலிசாவில் தாங்க முடியல, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஜான் நீங்கள் இல்லாமல் நான் இந்த வாழ்க்கை எப்படி வாழ போகிறேன், எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படி யாரோ ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, எலிசாவோட மாமா தான். அவன் இன்னும் சாகலை போல, அப்படியே தான் வந்து நிற்கிறான் வேம்பையர் போல. இப்போ அப்படியே எலிசா பார்க்குறா, ஒன்னால தான் இவர் இறந்துட்டாரு, அவர் எவ்வளோ வீரமாக இருந்தார் தெரியுமா, ஆனால் நீ அவனை சாவடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே தான் எலிசாவோட மாமாவுக்கு ரொம்ப கோபம் வருது.
நீயும் சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அப்படியே சம்திங் என்னமோ மந்திரம் மாதிரி போடுறாரு. போட்ட உடனே ஜானோட சோலும் அப்புறம் நம்ம எலிசாவோட சோலும் வெளியே வந்துடுது. அப்போ நான் எலிசாவும் இறந்துடுறாங்க. அவங்களும் அப்படியே தான் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஜான் மேலேயே. இப்போ அப்படியே எலிசாவோட சோலும் ஜான் சோலும் அப்படியே பார்க்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, ஒன்று நான் தான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும்னா இப்போ எலிசாவோட சோலும் ஜானோட சோலும் எங்கெங்கேயோ அனுப்பியிருப்பான். ஆக்சுவலி அது ஒரு பார்ட்டில் போய் தான் விழணும். பட் ஆனால் அது வேறு இடத்துல விழுந்துருது அந்த சோல். அதனால இப்போது ஜானும் எலிசாவும் பிரிஞ்சிடுறாங்க. இதை நினச்சி எலிசாவோட மாமா சந்தோஷமாக சிரிச்சிட்டு அப்படி பறந்து போயிடுறான். இப்போ அப்படியே தான் ஜானோட சோலு எலிசாவோட சோலு பிரியுது இல்லை. ஸோ அவங்க இப்போ ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஹேண்டை. அது அப்படி பிரிஞ்சு போனோன்னே எலிசா நான் கண்டிப்பாக வருவேன் எலிசா உன்னை தேடி அப்படின்னு ஜான் போயிருப்பாரு. அப்படி எலிசாவும் அப்படி தான். ஸோ இதெல்லாம் ஜான் சொல்லிக்கிட்டு அப்படி அழுதுட்ருக்காரு. இப்போது வயன் தான் இருந்திருப்பாங்கல்ல. இப்போ வயனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்த உடனே அப்படி வயனும் அழ ஆரம்பிச்சிடுறா. ஜான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஜான் பார்த்துட்டு எலிசா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, எலிசா என்னை யாரும் தெரியுதா, அந்த ஜான் அப்படின்னு சொல்லும் போது தான் எலிசாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதாவது வயன் உடம்புல இப்போ எலிசா இருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட் பிறவியாக வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் எலிசா ஜான் எப்படி இருக்கீங்க, நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த வேம்பையர் தான் வந்திருக்கு. இப்போது அந்த புத்தா கிட்ட ஒரு பிளாக் கலர் ஈகிள் வந்திருக்கும்ல. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட எலிசாவோட மாமா தான். இப்போ ஜான் பார்த்துட்டு எலிசா நீயும் நானும் சேர்ந்தா மட்டும்தான் இவனை அழிக்க முடியும் நிரந்தரமா அப்படின்னு ஜான் சொன்னோன்னே எலிசாவும் இப்போ அப்படியே தான் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ அப்படியே அந்த எலிசாவோட மாமா சிரிச்சுக்கிட்டே என்ன ஒன்று சேர்ந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ, வாய்ப்பே இல்லை எலிசா நீ எனக்கு தான் அப்படின்னு நம்ம எலிசாவோட மாமா அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. எலிசா முடியாது, நான் ஒன்றும் கனவு கிடையாது அப்படின்னு எலிசா சொல்கிறா. அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜானுக்கும் அப்படியே எலிசாவோட மாமாவுக்கும் செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. எலிசா இப்போ அப்படியே தான் உட்காண்டே இருக்கா. இப்போ ஜான் பார்த்துட்டு எலிசா நம்ம கோட்டைக்கிட்ட தான் இந்த வயரம் இருக்குது, அந்த சிவப்பு கலரில், அதை எடுத்துகிட்டு வா எலிசா, கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்குள்ளே இவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஜான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ எலிசாவும் அப்படியே ஏஞ்சி போகிறா. இப்போ அப்படியே ஏஞ்சி தேடிட்டுருக்கா. ஆனால் ஜானுக்கு முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவன்கிட்ட பவர் இல்லை. அவனும் ஒரு வகையான ஒரு வேம்பியராக தான் மாறிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் அவனால் முடியல. இப்போ அப்படி தான் எலிசாவோட மாமா சிரிச்சுக்கிட்டே உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டு அவன் கால் எடுத்துகிட்டு வந்து ஜியானோட கழுத்தில் வச்சோன்னே ஜியானுக்கு முடியல. அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்குறான். இப்போ அப்படியே தான் எலிசாவை தேடி அவங்க மாமா வந்துட்டுருக்காங்க. ஃபைனலி இப்போ எலிசாவுக்கு அந்த ஸ்டோன் கிடச்சிருச்சு அப்படின்னு எலிசா வந்துட்டே இருப்பா. இப்போ அப்படியே திரும்பினா பின்னாடி அந்த வேம்பியர், அதாவது எலிசாவோட மாமா அப்படி வேம்பியர் ரூபத்தில் அப்படி நின்றுட்டுருக்காரு. குடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எலிசா முடியாது, நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ எலிசா ஓடிட்டுருக்கா. ஆனால் இப்போ அந்த வேம்பியர் அப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது எலிசாவோட மாமா கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் அதனால எலிசாவால் எங்கேயும் நகர முடியல. ஜான் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டுருக்கா. இப்போ அப்படியே தான் ஜான் வராரு. அவர் அப்படி வேம்பியர் மாறி அப்படி கண்ணெல்லாம் ரெட் ஆகி அப்படியே பிளட்டி வேம்பியராக, ஒரு கொடூரமான வேம்பியராக மாறி வராரு. பின்னாடியே புத்தா வராரு. அவரும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அப்படியே வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எலிசா பார்க்குறா. இப்போ அந்த வயரம் அவள் கையில் தான் இருக்குது. அவள் நேராக அதை எடுத்துகிட்டு புத்தா கிட்டே போய் கொடுக்குறா. அவரும் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி இதை நீயும் ஜானும் நினச்சாதான் உடைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் அந்த வேம்பியர் உன்னால் எதுவும் செய்ய முடியாதுடா அப்படின்னு இப்போ ஜான்ற வேம்பியர் சொல்லுது. இப்போ அப்படியே தான் எலிசாவோட மாமா அப்படி என்ன சொல்கிறாருன்னா முடிஞ்ச அழிச்சு பாடுறா, கிட்டவா அப்படின்னு இப்போ அந்த மாமா சொல்கிறாரு. இப்போ ஜானும் அப்படியே எலிசாவோட மாமாவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் அதுக்கான ப்ராசஸை புத்தாவும் அப்புறம் எலிசாவும் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படிலாம் உடைக்கலான்னு. ஆனால் அதை உடைக்க முடியல. இப்போ அப்படியே ஜான் எலிசா அதை என்கிட்ட போடு அப்படின்னு அங்கே இருக்க சுற்றி எடுத்து இப்போ அப்படியே ஜான் கிட்ட கொடுத்தோடனே இப்போ ஜான் என்ன பண்ணுறான்னா எலிசா சீக்கிரம் வா அப்படி 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அந்த சுத்தியை வச்சு அந்த ஸ்டோனை உடைக்கிறாங்க. இப்போ அந்த ரெட் கலர் ஸ்டோன் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே அந்த இடம்லாம் வைப்ரேட் ஆகி எல்லாருமே கீழே விழுறாங்க. இப்போது அப்படியே தான் எலிசாவோட மாமா அப்படியே மண்ணோட மண்ணாக போயிட்டாரு, அதாவது மறைஞ்சு போயிட்டாரு. இப்போது ஜான்ன்ற அந்த வேம்பையரும் போயிடுச்சு. ஜான் அவனோட பழைய ரூபத்துக்கு வந்துட்டான். புத்தா அப்படியே ஏஞ்சி பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜான் அப்படி எலிசாவை பார்த்த உடனே எலிசா அப்படி ஜானை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படி தான் போகுது. இப்போ அப்படியே தான் புத்தா பார்த்துட்டு வாயனோட ரூபத்தில் எலிசா ரொம்ப நாள் வாழ முடியாது. இப்போது நீங்கள் என்ன இருந்தாலும் வாயினை அவங்களோட இடத்துக்கு நீங்கள் அனுப்பி தான் ஆகணும் ஜியான். ஏன்னா எலிசாவுக்கு நிரந்தரம் கிடையாது, அதுக்கு வயன் சாகணும். ஆனால் வயன் சாக முடியாது, அவளுக்கான ஆயுள் காலம் இன்னும் நிறையா நாள் இருக்குது. அதனால் எலிசா எப்போ வேணாலும் இந்த இடத்த விட்டு போகலாம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சொர்க்கத்தில் நீங்களும் அதாவது எலிசாவும் சந்தோஷமாக வாழலாம். இப்போது ஜங்குக்குன்ற ஒரு பையனோட உடம்புல தான் ஜானுன்ற நீங்கள் இருக்கீங்க. அதனால் இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட சோலியும் எலிசாவோட சோலியும் நான் மேலே அனுப்புகிறேன். அப்புறம் ஜங்குக்கோட சோலியும் வயனோட சோலியும் நான் பூமிக்கு அனுப்புகிறேன் அந்த டோர் வழியாக அப்படின்னு புத்தா சொல்கிறாரு. இப்போ ஜான் பார்க்குறாரு. அப்போது எலிசா என் கூட வந்துடுவாங்க. ஆனால் நீங்களும் எலிசாவும் இங்கே வாழ முடியாது, சொர்க்கத்தில் தான் வாழ்வீங்க அப்படின்னு புத்தா சொல்கிறாரு. இப்போ ஜானும் அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே இப்போ அப்படியே தான் ஜானோட சோலும் எலிசாவோட சோலும் அப்படியே வெளியே வருது. இப்போ அப்படியே ஜங்குக்கும் அப்படியே வயனும் அப்படியே அங்கே கீழே ஃப்ளோரில் கிடக்குறாங்க. இப்போ ஜானும் எலிசாவும் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹெவனுக்கு போயிடுறாங்க. புத்தா சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அது மேஜிக் டோர் தான். ஸோ அது வழியாக ஜங்குக்கையும் வயனையும் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அது மூலிமா ஜங்குக் சாகலை, அவன் உயிரோட தான் அப்படியே அந்த இடத்துக்கு போகிறான், அதாவது வேர்ல்டுக்குள்ளே போகிறான். இப்போ புத்தா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே இதெல்லாம் உங்களுக்கு கனவு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. கனவா இல்லை நனவா, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே அவளை தொட்டு பார்த்துட்டு கிள்ளி பார்க்குறா. அவள் வீட்டில் அவள் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வயனோட அம்மா டோரை ஓப்பன் பண்ணி, வயன் என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு வயனோட அம்மா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு? அம்மா நீங்கள் ஊருக்கு போகலையா? ஊருக்கா? நான் ஏன்டி ஊருக்கு போகணும்? என்ன எவ்வளோ நேரம் தூங்குவ? காலேஜுக்கு இன்னும் கிளம்பலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ வயனுக்குலாம் செம்ம ஷாக். அப்போ எனக்கு மேரேஜ் அப்படின்னு வயன் கேட்குறா. மேரேஜா? வயன் உனக்கு என்ன 23 வயசு தானே ஆகுது, இன்னும் 2 வருஷம் போகட்டும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. வயனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவன் நேரா அவள் எங்கே போகிறான்னு ஆஃபீஸ்க்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கா. இப்போ வயனோட அம்மா பார்த்துட்டு, ஏய் என்னடி ட்ரெஸ் போட்டிருக்கா, காலேஜுக்கு போகிற ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கா, என்ன ஐடி கார்டு இது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா ஆஃபீஸ்க்கு போகிறோமா? வயன் காலேஜ் விளையாடாத, இப்போ தாண்டி நீ செகண்ட் இயர் படிக்கிற, அப்புறம் எதுக்குடி உனக்கு அதுக்குள்ளே ஆஃபீஸு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. வயனுக்கு ஒன்றும் புரியலை. என்னது இது, நான் ஆஃபீஸ் தானே போயிட்டு இருந்தேன், என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. இப்போ அப்படியே தான் வயன் எங்கே போகிறானா, நேராக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறா. அவளே இப்போ அப்படியே காலேஜ் தான் கிளம்பிட்டு இருக்கா. வயன் ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டியாடி அப்படின்னு அவள் கேட்குறா. நம்ம ஆஃபீஸ் தானடி போயிட்டு இருந்தோம், என்னடி அங்கே அம்மாவும் காலேஜ் படிக்கிற அப்படி இப்படின்றாங்க. வயன் என்னாச்சு உனக்கு, என்ன தூங்கிட்டு இருக்கியா இல்லை கனவா அப்படின்னு ரியா கேட்குறா. வயனுக்குலாம் ஒன்றும் புரியல. இப்போ நேராக டீ கடைக்கு போகிறா. அங்கே அந்த அண்ணனை பார்க்குறா. அந்த அண்ணன் பார்க்க அப்படி கனவுல வந்து அந்த புத்தா மாதிரியே இருக்காரு. இப்போ வயன் ஷாக் ஆகிட்டு, இந்த அண்ணன் கனவுல அப்படின்ற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. வயன் என்னாச்சு இப்போ அப்படின்னு ரியா கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறா. இப்போ அந்த அண்ணனை பாய் சொல்கிறாரு. இப்போ வயனுக்குலாம் ஒன்றும் புரியல. சரி சொல்லிட்டு அவன் நேராக காலேஜுக்கு போகிறா. பார்த்தா அங்கே ஜங்குக்கு இருக்கான். என்னடி ஜங்குக்கு ஒன்றும் ஆகலையா? என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறா. இப்போ அப்படிதான் ஜூலியும் ஜங்குக்குலாம் ஒன்றாலாம் கிடையாது, ஜங்குக்கு அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். வயனுக்குலாம் ஒன்றும் புரியல. ஆனால் ஜங்குக்கும் வயனும் ஒரே கிளாஸ் தான். ஆனால் ஜங்குக் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஜூலின்னு. ஆனால் ஜூலின்ற ஒரு பொண்ணு அந்த உலகத்துல இல்லாத மாதிரியே இருக்கு. நீங்கள் அட்டண்டன்ஸில் போய் பார்க்குறீங்க, அதாவது ஜூலியோட டிபார்ட்மெண்ட்டில் அட்டண்டன்ஸ்ன்னு தனியாக இருக்கும், அதில் போய் பார்க்குறீங்க. ஆனால் ஜூலின்ற ஒரு பொண்ணோட பேர் கூட கிடையாது அங்கே. எல்லார்ட்டையும் கேட்டால் யாருமா நீன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. ரியா பார்த்துட்டு, வயன் என்ன தாடி ஆச்சு உனக்கு, காலையிலேருந்து இந்த அண்ணனை பார்த்தா இவங்கள பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம ஆஃபீஸ் தானே போயிட்டு இருந்தோம், என்னடி காலேஜுன்ற, என்னடி ஆச்சு உனக்கு ஏன் ரியா கேட்குறா. இல்லை ரியா இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு போகிற வழியில் ஜங்குக் நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கை பார்த்தாலே அவளுக்கு அந்த கனவுல வந்த மாதிரி, அதாவது அவள் அந்த வேம்பியர் வேர்ல்டுக்கு போயிருப்பாள்ல, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அதனால அப்படியே போகிறா. ஜங்குக் பார்த்துட்டு, வயன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஜங்குக் வயனை கூப்பிடுறான். இப்போது வயனும் சரின்னு சொல்லிட்டு, என்ன ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு வயன் கேட்குறா.
இல்லை, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, அதுக்கு இதான் டைம். ஆ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா ஃப்யூச்சரில் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். உங்களுக்கெல்லாம் செம்மையான ஷாக். ஏன்னா நீங்கள் அந்த வேம்பயர் வேர்ல்டு போயிருப்பீங்க. புத்தா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒரு காலத்தில் ஜங்குக்கும் நீங்களும் ஒன்றா இருந்தது கிடையாது. லைக் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஜங்குக்கு நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக் ஜூலியை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிருக்கும்ல, அதாவது ஜான் சொல்லியிருப்பார்ல அந்த ஃப்ளாஷ்பேக்லாம். ஸோ எலிசா கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி சொல்லியிருப்பார்ல. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒன்றாவீங்கன்னு அப்படின்னு புத்தா சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்டாக அந்த அந்த மேஜிக் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் செம ஷாக்காக இருக்குது. என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோ வயன். ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து. என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். நீங்கள் ஜங்குக்கே பேபான்னு முழிச்சிட்ருக்கீங்க. ரியா சிரிச்சிட்ருக்கா. ஸோ அதோட வேம்பயர் ரிட்டர்ன்ஸ் இந்த 2 ஷார்ட்டை ஜேகேவோட 2 ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா போடுங்க போடுங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க போடுங்கன்னு. ஸோ உங்களுக்காக நான் போட்டுட்டேன். ஸோ சாரி இவ்வளோ நாள் இழுத்துட்டு போனதுக்கு. ஸோ கொஞ்சம் நிறையா மேலே ஸ்டார்டிங்கில் நிறையா ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நிறையா ஒன் ஷாட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலில் நான் ஷார்ட்ஸ் போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க எல்லா ஒன் ஷாட் தென் வந்து எபிசோட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து மினி சீரீஸாக க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகேனா சொல்லுங்கள், எல்லாத்தையும் நம்மளோட செகண்ட் சேனலே கொண்டு வந்துடலாம். அதில் ஷார்ட்ஸ் போடலாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஓகேவா? ஸோ ஓகே ஆமாம். ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் குழப்பி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது ஷார்ட்டாக ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். ஆக்சுவலி ப்ரெசன்ட் படி நம்ம வயனும் ஜங்குக்கும் ஒன்றாந்துருக்க மாட்டாங்க. அதாவது ஜங்குக் ஜூலியை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் 1/2 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜங்குக் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பான். அதுக்கப்புறம் ஜங்குக் ஜியோனா மாறியிருப்பான். அதாவது நெக்ஸ்ட் ஒரு உருவமாக மாறியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜான் தேடி வயனை தேடி வந்திருப்பான். ஸோ எலிசான்னு நினச்சி தான் தேடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் எலிசாக்கு அதாவது வயனுக்கு எந்த ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு எலிசா எப்படி நம்ம கூட இருந்தா அந்த லைஃபெல்லாம் பாஸ்டெல்லாம் சொல்லி நம்ம ஜியான் எப்படியோ எலிசாவை கொண்டு வந்திருப்பான். ஆனால் எலிசாவோட மாமா என்ன பண்ணியிருப்பாருன்னா பாஸ்ட் லைஃப்பில் அதாவது ஜியானும் எலிசாவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை பிடிக்காம தான் அவங்க சாகணும்னு சொல்லி தான் இப்படி தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. என்னன்னா சோலை 2 பிரித்து போட்டிருப்பாரு. ஜியானோட சோலியும் எலிசாவோட சோலியும் அங்கங்கன்னு பிரித்து போட்டிருப்பாரு. இருந்தாலும் ஒரே காலேஜில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வயனுக்கு ஜான் மேலே அதாவது ஜங்குக் மேலே அவ்வளோ லவ் இருந்திருக்கும். பட் ஆனால் ஜேகேக்கு ஆனால் லவ்வே இருந்திருக்காது. அவன் ஜூலியை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எலிசாவோட மாமா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மேஜிக் மூலயமா தான் இப்போது நீங்கள் ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஃபைனலி இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது எலிசாவோட மாமாவை சாவடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றாகிறீங்க. ஸோ அதாவது நம்ம ஜேகேவே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதோடைய ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுட்டேன். மேபி இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். என்னன்னா இப்போது ஜங்குக் எப்படி வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் தான் ஜூலி லவ் பண்ணிட்டு இருந்தால. ஸோ ஆக்சுவலி மறுபடியும் நம்ம புத்தா என்ன பண்ணியிருப்பாருனா அந்த மேஜிக் டோர் வழியாக அனுப்பியிருப்பார். அப்போது வயனோட பாதி டேட்டா தென் ஜேகேவோட பாதி டேட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க ப்ரெசென்ட்லேயாவது 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும். ஸோ அவங்க ஹெவனில் ஒன்றா தான் இருக்காங்க. இருந்தாலும் ப்ரெசென்ட்லேயும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு புத்தா மேஜிக் மூலயமா எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிருப்பார். ஆக்சுவலி நம்ம வயன் வந்து ஒர்க் தான் போகணும். ஆனால் அவள் காலேஜ் போயிருப்பா. எதனாலனா நம்ம புத்தா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் நம்ம வயன் இப்போது வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஜேகேக்கு ஜூலி கூட வாழ்ந்த மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஜேகேவே நம்ம வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் நம்ம வயனை. ஸோ அதுக்கப்புறம் வயனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவும் வயனும் ப்ரெசென்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேபி கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேடா மிஸ், எல்லாமே இந்த பார்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். போத் 1/2 + 2/2 உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். லைக் வேம்பியர்லாம் நம்ம இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் திவ்யா பாஸ்கரன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக 1/2 போட்டாச்சு, 2/2 போட்டாச்சு. அவங்க தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் அது திரும்ப அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக இதை போட்டாச்சு. இப்படி இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ சொல்லுங்கள். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் லைக் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்குறதோட அப்படியே போயிடக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம சேனல். அவங்ககிட்டலாம் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். நல்லாயிருக்கும்ல. ஸோ ஹெல்ப் ஈச் அதர் அந்த மாதிரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலில். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எனக்கு நம்பிக்கை இருக்குது. தென் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க ஆமஸ். தென் ஓகேடா, உடம்பு பார்த்துக்கோங்க. தென் நானும் என் உடம்பு பார்த்துக்கிறேன். தென் ஹைட்ரேட்டடாக இருங்க, தண்ணி குடிச்சா ஹைட்ரேட்டாக இருங்க. ஸோ நாளைக்கு டேவோட ஒன் ஷாட் வருது. டே எல்லோரும் ஆவலோடு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒன் ஷாட் அப்படிப்பட்ட ஒன் ஷாட். ஸோ நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப வர்த்தான இதாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். டார்க் ரொமான்ஸ். ஆமாம், இப்போது பேசுகிறால ஒரு டோன், அது நாளைக்கு வராது, வேறு டோன். உங்களுக்கே தெரியும், ஹர்ஷாவோட இன்னொரு டோன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டோனில் நாளைக்கு ஒரு கதை வரும். நிறைய பேருக்கு அந்த டோன் பிடிச்சிருக்கு. நீங்கள் பேசாமல் எல்லா வீடியோஸ்க்கு அதே கண்டினியூ பண்ணிடலாமா நினச்சேன். நோ 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 அப்படி பண்ண மாட்டேன். சாஃப்டான ஒன் ஷாட்டுக்கு சாஃப்டாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் ரொமான்ஸ் இந்த சைக்கோவாக போச்சுன்னா நம்ம இன்னொரு டோன் ஆஃப் ஹர்ஷாவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகே, நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் வருது. டேக் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேரை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.